மக்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபிட்சர் இங்கிலீஷ். எஸ்பிஐ கிளர்க் நோட்டிஃபிகேஷன், அதாவது எஸ்பிஐ ஜூனியர் அசோசியேட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆல்ரெடி ஸ்ரீராம் சார் வந்து நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. எவ்வளோ வேகன்சி அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நல்ல வேகன்சி தான் விட்டுருக்காங்க இந்த முறை தமிழ்நாட்டுக்கு. ஓகேவா? சரி, அப்ளை பண்ணுற இதுக்கான வீடியோ அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும்ல, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு அவங்களுக்காக அப்ளை பண்ணுற வீடியோ எப்படி போடலாம் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த வீடியோ தான் இது. அப்ளை பண்ணுற வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சஜஷன் என்னென்னா, அப்ளை பண்ணுறப்போ எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்ட்டு அது கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எல்பிடி வந்து இப்போது மெயின்ஸ் கிளியர் பண்ண உடனே எல்பிடி கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் கிளியர் பண்ணி போயிட்டு உங்களுக்கு 6 months டைம் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும் எல்பிடி கிளியர் பண்ணுறது. இப்போலாம் நீங்கள் கிளியர் பண்ண உடனே எல்பிடி கிளியர் ஆனால் தான் போஸ்டிங்க, அந்த மாதிரி பண்ணிடுறாங்க, அங்கேயே வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? அப்ளை பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணுறது போகும், கூகுள் போயிட்டு எஸ்பிஐ அப்படின்னு டைப் பண்ணுவாங்க. எஸ்பிஐ சிம்பிள் எஸ்பிஐ அடிங்க. இதில் வந்து கீழே வந்தீங்கன்னா நியூ ஹோம் கரியர்ஸ் அப்படின்னு எஸ்பிஐ கரியர்ஸ்னு இருக்குல்ல, அது கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து கரண்ட் ஓப்பனிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அது கிளிக் பண்ணுங்க. அதில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்கே இருக்குது பாருங்கள், ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசோசியேட் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் அப்ளை ஆன்லைன் இருக்குது. அந்த அப்ளை ஆன்லைனை கிளிக் பண்ணுங்கள். அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு அப்ளை ஆன்லைன் நியூன்னு இருக்குல்ல, அது கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த வருஷத்துக்கு புதுசாக தானே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். நேம் ஃபஸ்ட்டு நேம் கேட்குது. நேம் வந்து நம்மளோட 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொடுங்க. அதாவது நீங்கள் மேபி வந்து மார்க் ஷீட்டில் ஒரு மாதிரியும் இல்லை ஐடி ப்ரூஃபில் ஒரு மாதிரி இருக்கும், எந்த நேம் கொடுக்குறதுன்னு யோசிக்கலாம். இந்த டவுட்டே வரக்கூடாது உங்களுக்கு. 10th மார்க் ஷீட் தான் உங்களுக்கு வந்து எப்போவுமே அதுதான் வந்து அச்சாணி மாதிரி. ஓகேங்களா? அதுதான் முக்கியமானது. ஸோ அதில் இருக்கிற மாதிரி தான் டிவியில் வெரிஃபை பண்ணுவாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அப்போது 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ டிட்டோ அந்த மாதிரி கொடுத்துருங்க. அப்படி மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அஃபிடேவிட் தான் வாங்குற மாதிரி இருக்கும், அது பெரிய ப்ராசஸ். ஸோ அந்த மாதிரி நேம் கொடுத்துருங்க. ஓகேவா? அடுத்து கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம் கேட்குது, அதே நேமை திருப்பி கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அடுத்து மிடில் நேம் இருந்தால் மிடில் நேம். என்னோட 10th மார்க் ஷீட்டில் மிடில் நேம்லாம் எதுவும் கிடையாது. லாஸ்ட் நேம் இருந்துச்சுன்னா லாஸ்ட் நேம் சிலர் வந்து அப்பா நேம் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சிலருக்கு இனிஷியல் மட்டும் இருக்கும், அப்பாவோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் இருக்கும். ஸோ எப்படி உங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்கோ அந்த மாதிரி போட்டுருங்க. அடுத்து மொபைல் நம்பரும் அதே மாதிரி தான். நீங்கள் நிறைய மொபைல் நம்பர் 1 or 2 வச்சுருப்பீங்க, ஏதோ ஒரு நம்பர் கொடுக்கணும், அந்த நம்பர் ஃபியூச்சரில் கொஞ்ச நாள் கழிச்சு தூக்கி போட்டுருங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. பர்மனெண்ட்டாக ரொம்ப நாளைக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் பர்மனெண்ட் மொபைல் நம்பர் இருக்கும்ல, அதை கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் நோட்டிஃபிகேஷன் இன்டிமேஷனு, மெயின்ஸு, அப்புறம் டிவிக்கான இன்டிமேஷன் எல்லாமே இதில் தான் பண்ணுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக கொடுங்க. ஓகேவா? மொபைல் நம்பர் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் கேட்குது. அடுத்து ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் சேஃப்டி பர்பஸ் அந்த மாதிரி சில டைம் இந்த மொபைல் நம்பர் ரீச் அவுட் பண்ண முடியலன்னா ஆல்டர்னேட் சென்ட் ஆகும். ஸோ அது வந்து கிட்ட 1 more மொபைல் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி பிரச்சனை இல்லை, வீட்டில் இருக்க யாராவது நம்பரை கொடுத்து விட்ருங்க. ஓகேவா? அடுத்து மெயில் ஐடி அதே மாதிரி தான். நீங்கள் பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மெயில் ஐடி, அதாவது பாஸ்வேர்ட்லாம் தெரிஞ்சு பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு மெயில் ஐடி கொடுங்க. உங்ககிட்ட நிறைய மெயில் ஐடி இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் கொடுத்துடாதீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு எல்லா இன்டிமேஷனும் ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, டிவி வெரிஃபிகேஷன் எல்லாமே இதில் தான் வரும். அதனால் கேர்ஃபுல்லாக பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க மெயில் ஐடியாவது கொடுங்க. ஓகேங்களா? கீழே வந்து ஃபுல்லாக டைப் பண்ண சொல்லுது, நீங்கள் டைப் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அடுத்து செக்யூரிட்டி கேப்சா GS4FV. ஓகேவா? கொடுத்த டேட்டா கரெக்டாக கொடுத்துட்டு நேமு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணவே முடியாது. சப்போஸ் தப்பாக கொடுத்தீங்கன்னா புதுசாக தான் அப்ளை பண்ணணும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக கொடுங்க மக்களே. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு அதுவே சொல்லுது. ஓகே கொடுத்துட்றேன் நான். இப்போது உங்களுக்கு உடனே நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் இன்டிமேஷன் வந்துடும். அப்படி வரலன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். சரி, அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்க வேணான்றது இந்த பேஜை ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் மொபைல் பாஸ்வேர்டும் வந்திருக்கு பாருங்கள். ஓகேங்களா? நீங்கள் மொபைலுக்கு வந்துருச்சு. இங்கே ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃபி கேட்குறாங்க, அதாவது ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் என்ன, அதுக்கு சைஸ் என்ன இருக்கணும் அப்படின்றது இங்கே இருக்கு பாருங்கள். மேலே கைட்லைன்ஸ் இருக்குல்ல, 20 to 50 kbக்குள்ள இருக்கணும். சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் இங்கே பாருங்கள் 10 to 20 kb. சிக்னேச்சர் பிளாக் இங்கில் போட்டிருக்கணும். ஓகேங்களா? ஃபோட்டோவோட சைஸ் பாருங்கள் 4.5 x 3.5 அந்த சைஸில் இருக்கணும். ஓகேங்களா? சரி, ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேவா? அடுத்து வந்து ஃபோட்டோ கேப்சர் பண்ணணும். இந்த QR இருக்குல்ல, இது உங்கள் மொபைலில் கேப்சர் எடுத்துரும். சரி, இதெல்லாம் இது ஒரு நிமிஷம் மக்களே. உங்கள் மொபைலில் கூகுள் ஸ்கேனர் இருக்கும்ல, அதை வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடுங்க. ஃபோட்டோ அப்லோட் பண்ணதை கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அடுத்து சிக்னேச்சர் வந்து பிளாக் இங்கில் போட்டிருக்கணும்.
10 to 20 கேபிக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா, அதை போட்டுட்டு ஐ கன்ஃபார்ம், இது ரெண்டும் உங்களுக்கு தானான்னு கேட்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் சர்க்கிள், எந்த சர்க்கிள்? சென்னை சர்க்கிளா, சென்னை. அடுத்து எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க? தமிழ்நாடு. ஓகேங்களா, என்ன லோக்கல் ஃப்ரீக்வன்சி டெஸ்ட் வந்து எந்த இதில் நடக்கும்னா தமிழில் தான் நடக்கும். ஆல்ரெடி உங்கள் 10th 12th நீங்கள் தமிழ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்க, லோக்கல் லாங்குவேஜ் படிச்சிருக்கீங்களான்னு கேட்குது. எஸ்னா எஸ், இல்லைனான்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்பிடி கண்டக்ட் பண்ணுவாங்க. கேட்டகரி கொடுத்துருங்க. கேட்டகரி ஓபிசி வரீங்களான்னு இசேவை மையத்தில் செக் பண்ணிங்க. ஓகேங்களா, சப்காஸ்ட்டு இதெல்லாம் இதோ ஒன்று போட்டு விடுங்க மக்களே. உங்களோட சப்காஸ்ட் வந்து கரெக்டாக போட்டு விடுங்க. ஓகேங்களா, சும்மா அடிச்சு விட்றேன். அடுத்து எஸ்பியில் வந்து அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணிக்கிங்களா? எஸ்னா எஸ், இல்லைன்னோ இன்னும். ஓகேங்களா, அடுத்து வந்து அந்த ஒர்க் பண்ணிங்கன்னா ஐடிலாம் இருக்கும், அதெல்லாம் கேட்குறாங்க. பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி இருந்தால் எஸ், இல்லைனா நோ கொடுத்தீங்கன்னா அது என்னென்ன டைப் ஆஃப் டிசேபிலிட்டி, சப் டைப்பு அதெல்லாம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றது எது கொடுக்கலன்றதால நோ கொடுத்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு டிசேபிள் ஆகிட்டுருக்கும். பிடபிள்யூடி கேண்டிடேட்டா அப்படின்னு கேட்குது. இருந்தால் எஸ், இல்லைனா நோ கொடுத்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அடுத்த கொஷின் வந்து ரிலீஜன் கேட்குது. இந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டியில் வரீங்களான்னு கேட்குது. இந்து வந்து மெஜாரிட்டியில் வரும். ஸோ அதனால் வந்து இல்லை, சாரி, ரிலீஜியஸ் மைனாரிட்டி வரீங்களான்னு கேட்குது. இருந்தால் எஸ், இல்லை நோன்னு கொடுத்துருங்க. அடுத்து வந்து ஜுடிஷியலி செப்பரேட்டட் உமன், அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குல்ல, அது ஒன்று கேட்குது. இருந்தால் எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த அடுத்த டீட்டெயில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நோன்னு கொடுத்துருங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்குது, நோ. டிசேபிள்டு எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்குது, நோ. அடுத்து சர்வீஸ் அது எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போடுற மாதிரி இருக்கும். அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனோட கில்டு டிபெண்டா அப்படின்னு கேட்குது. அதுக்கு எக்ஸ்னா எஸ்னு நோ. ஓகேங்களா, அடுத்து இதுக்கு முன்னாடி எஸ்பி கிளரிக்கல் கேடரில் எங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? வேறு ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, புதுசாக அப்ளை பண்ணுறீங்களா? திருப்பி வேறு ஸ்டேட் மாறணும், அந்த மாதிரி கேட்குது. எஸ்னா எஸ், இல்லை நோ, இல்லைன்னா நோ. ஓகேவா, எஸ்பி கிளர்க்காக ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குது. ரிசைன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குது, நோ கொடுத்துருங்க. அடுத்து லோன் வாங்கிட்டு ஒழுங்காக ரீபேமெண்ட் பண்ணல அப்படின்ட்டு உங்கள் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? எஸ்னா எஸ், இல்லைனா நோ. ஓகேங்களா, அடுத்து வந்து இவங்களோட நடத்தை சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை இருக்கா, அவங்க மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு கேட்குறாங்க. இதுக்கு நோ தான் கொடுக்கணும். ஓகேவா, அடுத்து வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எங்கே கேட்குது, இருங்க வரேன். வேலூர் இருக்கா? சரி, எந்த ஸ்டேட்டு முதல்ல? இது தமிழ்நாடு. ஸ்டேட் கோடு ஃபஸ்ட்டு இது ப்ரிஃபரன்ஸ் கேட்குது மக்களே. ஃபஸ்ட்டு நான் வேலூர் கொடுத்துறேன், எனக்கு பக்கம். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அதே தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு. சென்டர் வந்து சென்னை கொடுப்போமா? ஓகே, அடுத்து மெயின்ஸ்க்கு வந்து எந்த தமிழ்நாட்டில் தான் எழுத போகிறோம். ஆனால் நீங்கள் எங்கே வேணால் போய் எழுதலாம், அந்த ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் கேரளாவில் தங்கியிருக்கீங்கன்னா அங்கேயே கூட போட்டு எழுதலாம். ஓகேங்களா, மெயின் சென்டர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வேலூர் கொடுக்குறேன். அடுத்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு திருப்பி தமிழ்நாடு கொடுத்துட்டு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் சென்னை. மோஸ்ட்லி ப்ரிஃபரன்ஸ்லேயே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்லேயே கிடச்சிரும், அது அந்த சென்டரே போட்டுருவாங்க. அடுத்து ஐடி ப்ரூஃப் என்ன கொண்டு போக போகிறீங்கன்னு கேட்குது. நான் பேன் கார்டை கொடுக்குறேன். பேன் கார்டு ஓகேவா, ஏதோ ஒரு நம்பர். ஓகேவா, அடுத்து கைண்ட்லி இண்டிகேட் மீடியம் ஆஃப் பேப்பர், எந்த மீடியம் அது வந்து நீங்கள் எக்ஸாமில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இங்கிலீஷ் ஹிந்தி கொடுக்குறேன். ஏன் தமிழ் கொடுக்கல அப்படின்னா, தமிழ் உங்களுக்கு லெட்டர்ஸ் வந்து நிறைய இருக்கும், ஸ்க்ரோல் பண்ணி நிறைய பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் ஹிந்தின்றப்போ உங்களுக்கு ஸ்பேஷியஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணுற வேலை குறையும், இப்போ ட்ராக் பண்ணுற வேலை குறையும். ஸோ அதனால் டேட் ஆஃப் பர்த் கேட்குது. டேட் ஆஃப் பர்த் தப்பாக கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணவே முடியாது, புதுசாக தான் அப்ளை பண்ணணும். கரெக்டான டேட் ஆஃப் பர்த்தாக கொடுங்க, பார்த்துங்க. அடுத்து வந்து ஜெண்டர், ட்வின் சிஸ்டர் இருக்காங்களா? இருந்தால் எஸ், நோனா நோ. அவங்க என்ன ஜெண்டர் கேட்குது, நேமும் கேட்குது. மெரிட்டல் ஸ்டேட்டஸ் அது என்னென்னு கொடுத்துருங்க. அடுத்து ஆதார் நம்பர். ஓகேங்களா, ஆதார் நம்பர் ஏதோ ஒன்று. ஓகே, ஆதார் வெரிஃபிகேஷனுக்கு ஓகேவான்னு கேட்குது, எஸ்ன்னு கொடுங்க. அடுத்து ஃபாதர் நேம். அடுத்து ஃபாதரோட ஃபர்ஸ்ட் நேம், ஃபாதரோட மிடில் நேம் இருந்தால் போடுங்க, ஃபாதரோட லாஸ்ட் நேம். அடுத்து மதர் நேம், மதரோட மிடில் நேம் இருந்தால் போடுங்க, மதரோட லாஸ்ட் நேம். அடுத்து நீங்கள் மேரின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்பௌஸ் நேம் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து அட்ரஸ் வந்து நீங்கள் இங்கே கம்மா
கொட்டேஷன் இந்த மாதிரிலாம் இது ஸ்பெஷல் கேரக்டர் இது யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்பேஸ் விட்டுங்க. இப்போ நம்பர் போட்டு கமா போட முடியாது, அதுக்காக சொல்கிறேன். ஸ்பேஸ் விட்டு என்னமோ அது கரெக்டாக டைப் பண்ணுங்க. ஓகேவா? அட்ரஸ் கரெக்டாக டைப் பண்ணுறேங்க மக்களே. டிஸ்ட்ரிக்ட், ஓகே, ஸ்டேட்டு, பின்கோடு. நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸும் உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸும் சேம்னா இதை கொடுத்துருங்க. சேம் அஸ் கரஸ்பாண்டன்ட், அதாவது பர்மனெண்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டன்ட்டும் ஒன்று தான், இப்போ இருக்கிறது ஒன்று தான் அப்படின்னு. அப்புறம் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறீங்களா, அது எந்த அட்ரஸ்க்கு பண்ணுறீங்க, இன்வாய்ஸ் பண்ணுறீங்க, பர்மனெண்ட் கரண்ட் எது ஒன்றா கொடுங்க. பர்மனெண்ட் கொடுத்துட்டேன், வேலிடிட்டி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுங்க. எல்லாம் கரெக்டாக இருந்தால் வெரிஃபைட் சக்ஸஸ் பண்ணி வரும். ஏதாவது தப்பு இருந்தால் அது எங்கேன்னு போய் நீங்கள் கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேலிடிட்டி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்து இந்த மாதிரி வரும். அடுத்து இந்த 7X கொடுங்க. 7X கொடுத்ததும் கிராஜுவேஷன் அப்பியர்டா பாஸ்ட், எனக்கு இது பாஸ்ட், நான் பாஸ் பண்ணியாச்சு. அது என்ன டிகிரி முடிச்சிங்க அப்படின்னு கேட்குது. இன்ஜினியரிங். ஓகேங்களா? யூனிவர்சிட்டி நேமும் உங்கள் காலேஜ் நேமும், நான் காலேஜ் நேமே அடிச்சிடுறேன். வரலன்னா ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். ஓகேவா? சிலது வந்து அங்கே டிஃபால்ட்டாக இருக்கும் காலேஜ் நேம், இருந்தால் எடுத்துங்க, இல்லைனா ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் காலேஜ் எந்த இயர், அந்த டேட் ஆஃப் பாசிங். மக்களை இதில் வந்து போன வீடியோவில் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, என்னென்னா எந்த டேட்டை போடுறது அப்படின்னு. சிலருக்கு வந்து இப்போது நான் டிகிரி முடித்தது ஒரு வருஷம் இருக்கும், நம்மளுக்கு டிகிரி கைக்கு வந்த இயர் வந்து நெக்ஸ்ட் இயர் தான், கான்வகேஷன் வச்சு லேட்டாக கொடுப்பாங்க சில பேருக்கு. அப்போது டிகிரி சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட் போட்டிங்கன்னா உங்களுக்கு லேட்டாக காமிக்கும். அதுக்கு தான் சொன்னேன், ப்ரொவிஷனில் இருக்கும்ல, ப்ரொவிஷன் வந்து நீங்கள் எப்போ முடிச்சிங்களோ அப்போயே வந்துடும். சரி, ப்ரொவிஷன்லாம் பிரச்சனை, ஓவரால் மார்க் ஷீட் இருக்கும்ல, ஓவரால் மார்க் ஷீட் முடிச்ச உடனே உங்களுக்கு அந்த இயர்லேயே வந்துடும். ஓவரால் மார்க் ஷீட்லேயோ ப்ரொவிஷன்லேயோ இருக்கிற டேட் இருக்குல்ல, எப்போ முடிச்சிங்களோ அந்த இயர்லேயே இருக்கும், அந்த டேட்டை போடுங்க. ஓகேவா? சிலருக்கு டிகிரி வந்து நெக்ஸ்ட் இயர் தான் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த கன்ஃபியூஷன் இருக்க வேணாம்னு தான் சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ். இன்னும் 15 போட்டேன். ஸோ தப்பு மக்களை கரெக்டாக கொடுங்க, தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகேவா? அடுத்து டியூவல் டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். போஸ்ட் கிராஜுவேட், அப்புறம் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் எதாவது பண்ணிங்க, அதர்ஸ் எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். கரண்ட்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்து அது டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஃபில் பண்ணுங்கள். 2 கம்பெனினா ஆட் மார்க் கொடுத்தீங்கன்னா வரும். ஓகேங்களா? ஆட் மார்க் கொடுத்தீங்கன்னா வரும். ஓகேங்களா? என்ன கம்பெனி நேமு, என்ன டெஸ்டினேஷனில் இப்போ இருக்கீங்க, எப்போ ஜாயின் பண்ணீங்க, எப்போ லீவ் ஆனீங்க, என்ன நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் அங்கே பார்த்தீங்க, என்ன ரீசனால் வெளில வந்தீங்க, அது எத்தனை இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அதுவே எடுத்துக்கும். கரெக்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா அது கொடுங்க, அன்றைக்கி இல்லைனா நோ. ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வேணுமான்னு கேட்குது. நீங்கள் எஸ் கொடுத்தா, நீங்கள் ஓபிசி கூட ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் இருக்குது, வேணும்னா எஸ் கொடுங்க. என்னன்னா நம்ம எக்ஸாம்ஸ் இப்போது நம்மளுக்கு 10:30 ரிப்போர்ட்டிங் டைம் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எக்ஸாம் வந்து 11:35 ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? 1 hour 5 minutes லேட்டாக ஸ்டார்ட் ஆகும். அடுத்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வரும். அடுத்து அந்த ஹேண்ட் ரைட்டிங் சாம்பிள் ஒன்று எழுதுவோம், அந்த பேஜ் வரும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் அட்டன் பண்ணிங்கன்னா முன்னாடியே தெரிஞ்சிடும், ஓகே இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதான் எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும், எந்த மாதிரி அந்த ஒரு, அப்புறம் கொஷின் அங்கே பேசிக்காக ஒரு செட் ஆஃப் கொஷின் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், இந்த லெவலில் இருக்கும் அப்படின்ற. அது வேணா எஸ் கொடுங்க, சென்டர் கொடுத்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து தமிழ் எழுத படிக்க தெரியும், எழுத படிக்க பேச எனக்கு தெரியும். அடுத்த லாங்குவேஜ் ஏதாவது தெரிஞ்சால் போடுங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஹிந்தி எத்தனை லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு வேலிடேட்டிவ் டீட்டெயில்ஸ் கொடுங்க. வெரிஃபைட்ஸ் இதுவும் தப்பு இல்லை, கரெக்டாக இருக்குது. வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல். சேவ் அண்ட் நெக்ஸ்ட். அடுத்து இதில் இருக்கிறதெல்லாம் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிங்க, ஏன்னா 1க்கு 2 டைம் நல்லா செக் பண்ணிங்க. தப்பு பண்ணிட்டீங்கன்னா புதுசாக தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? எல்லாம் கரெக்டுனா ஐ அக்ரி. நீ மேலே கொடுத்த டீட்டெயில்ஸ் இருக்க மாதிரி எங்கிட்ட ஐடி ப்ரூஃப் இருக்குது, நான் கொண்டு வரேன். அப்படி ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா நான் வந்து கீழே இருக்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன். கொடுத்ததும் யார் ஷோர்னு கேட்குது. இப்போ லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனுக்கும் கைட்லைன்ஸ் இருக்குது, இங்கே பாருங்கள். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் எங்கே சொல்லியிருக்காங்க?
20 to 50 கேபி. ஓகேங்களா, ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் எழுதுறீங்கல்ல, அது வந்து 50 to 100 கேபி இருக்கணும். ஓகேவா, அதை பார்த்துங்க. லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இதை போட்டுருங்க. ஓகேவா, அடுத்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்து இங்கே வச்சுருங்க. பேஜ் நம்பர் என்ன ஆகுது, பேஜ் நம்பர் 7ல் இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஐபிஎஸ்சில் இருக்கிறதுக்கும் இதுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்கள் டேட் ஆஃப் பர்த்னு போட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை மென்ஷன் பண்ணுவீங்க. அதை இந்த இருக்குல்ல, இதை பார்த்து டைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் இருக்குது பாருங்கள், 4 லைன். பேஜ் நம்பர் 7 நோட்டிஃபிகேஷனில் பேஜ் நம்பர் 7ல் இருக்குது. அதை பார்த்து டைப் பண்ணி ஆட் பண்ணுங்கள். ஓகேவா, நான் அதை எழுதி வச்சுருக்கேன், போட்டுடுறேன். ஒரு நிமிஷம் கொடுத்துட்டு கரெக்டாக கேட்குது, ஓகே கொடுத்துருங்க. அடுத்து செக்யூரிட்டி கேப்சர் கேட்குது. 9 நீங்கள் 10th மார்க் ஷீட்லாம் அப்ளை பண்ண சொல்ல, நம்ம ஐபிஎஸ்சில் அப்படி இருந்ததில்ல, அதெல்லாம் இல்லை. ஸோ கொடுத்தது சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்து பேமெண்ட்டு தான். பேமெண்ட்டு இந்த செக்யூரிட்டி கோட் போட்டிங்கன்னா ZQDT ஓகே கொடுங்க. யூபிஐ பேமெண்ட் பண்ணிங்க, இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னு. இப்போ யூபிஐ கொடுத்தீங்கன்னா யூபிஐ இருக்குல்ல, கொடுத்துட்டு இல்லை கியூஆர் பேஸ் பண்ணி மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ப்ரொசீட் வித் பேமெண்ட் இருக்கும். இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா மக்களே, ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேவா, இது ஆல்ரெடி பிஓ நம்ம அப்ளை பண்ணுறப்போ அதுக்கு எதுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்காது, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்டில் இந்த பிஓவில் அப்ளை பண்ணாமல் டேரெக்டாக எஸ்பிஐ கிளர்க்கு தான் அப்ளை பண்ண போகிறோம்ன்றவங்களுக்கு டவுட் இருந்திருக்குல்ல. ஸோ அதனால தான் தனியாக வீடியோ கொண்டு வரலான்னு பிளான் பண்ணோம். ஏதாச்சும் இன்னும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நம்ம ரிசால்வ் பண்ணலாம். நன்றி மக்களே.